ஸோ அடுத்ததாக நம்மளோட நெட்வொர்க்கிங் ஸ்ட்ராட்டஜி பற்றி பேசுவதற்காக நம்மோடு இணைந்திருக்கிற சாரை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் மட்டும் கொடுத்துக்க விரும்புகிறேன். Mr. Venkatesan Narayanasamy, founder of Innovative Services and founder of SAIL. Venkatesan Narayanasamy is a self-made entrepreneur who was born in Coimbatore but is now based out of Chennai and runs several successful businesses and organizations. அவர் வந்து பிஎஸ்ஜியில் he completed his education, Sysmantec into a leading computer hardware reseller that is today known widely in Chennai, computer and Coimbatore and Pondicherry. The second is a company that has changed the life of over 5 lakh people, Innovative HR and Training Services Private Limited. கிட்டத்தட்ட 5 லட்சம் பேரை அடுத்த நிலைக்கு உயர்த்திய பெருமைக்குரிய மனிதர். Innovative has spread students from all over 100 colleges to be more industry ready for the last 15 years. Innovative's training programs in schools, colleges and universities enable students to develop the rapid habits and values to increase their personal effectiveness. They also train lecturers and professors in communication and self-management studies. Innovative also has a corporate division that works with corporates and organization sectors across South India to train their employees to be more productive and effective at work. Programs include leadership, team building, innovative thinking, and personality development. Each of these businesses are managed by professionals who have been handpicked and trained by Venkatesh to independently run the business, leaving him with time to pursue his other interests including public speaking. இது எல்லாத்தையும் தாண்டி நான் சார்கிட்ட வியக்கிற ஒரு விஷயம் என்னென்னா அவருடைய செயல் அப்படிங்கிற இந்த அமைப்பு. ஒரு மனிதன் தன்னை வளர்த்துக்கிறத விட ரொம்ப முக்கியம் இன்னொருத்தரை வளர்த்து விடுறது. நான் ஒரு செயலை சிறப்பாக செய்கிறதுனா என்னை சார்ந்திருக்கிற எல்லாரையும் அந்த செயலை சிறப்பாக செய்ய வைக்கிறேனாங்கிறது இருக்குல்ல. எந்த தனி மனிதனும் அவர் செய்கின்ற செயலை சிறப்பாக செய்வதற்காக செயல் அப்படிங்கிற அமைப்பின் மூலமாக பல்வேறு விதமான விஷயங்களை தொழில் முனைவோருக்கு, ஹோம் மேக்கருக்கு, ஃபேமிலிஸ்க்குன்னு பல விதமான செயல்களை செய்து கொண்டிருக்கிற வெங்கடேசன் சார் அவர்களை உங்கள் வளமான கரகோஷத்தோடு மேடைக்கு அழைக்கிறேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ஒரு நல்ல கரகோஷம் கொடுத்துருங்க. என்ன காரணம்னா இதே ஸ்பேஸில் கடந்த ஒரு 4 வருஷமாக ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்கேன் நான். அவர் கிருஷ்ணவரராஜன் இது எவ்வளோ ஒரு பெயின்ஃபுல்லான மூமெண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. அதை அனுபவிச்சதுனால சொல்கிறேன். பிகாஸ் இன்றைக்கி மோஸ்ட் டிஃபிகல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா லேர்னிங்க்கு ஆளை கொண்டு வந்து உட்கார வைக்கிறது. அதுக்காகவே அவரை கொண்டு வந்து நல்ல ஒரு தடவை கைத்தட்டுங்க. இது 10வது ஆக்சுவலாக நல்ல கைத்தட்டிடுங்க. தமிழ்நாடு பூரா ஒரு 10-20 இடத்துல மட்டும் இல்லை, நிறைய இடத்துல வந்து நான் இந்த ஒர்க் ஷாப்ஸ் நடத்தியிருக்கோம். வேரியஸ் என்டர்ப்ரனர்ஸை கொண்டு வந்திருக்கோம், நிறைய கோச்சஸை கொண்டு வந்திருக்கோம். அவரை பார்த்து நான் உயர்ந்திருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக எங்களுடைய நட்பு ட்ராவல் ஆகிட்டுருக்கு. நான் வந்து இன்றைக்கி பேச போகிற சப்ஜெக்ட் வந்து பவர் ஆஃப் நெட்வொர்க்கிங்னு. ப்ரொஃபைலில் வந்து படித்தது எல்லாமே இந்த நெட்வொர்க்கிங்கோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறது. இது யாருக்குமே உங்களுக்கு வந்து புதுமை கிடையாது. இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருகிட்டையுமே கூப்பிட்டு தனியாக நெட்வொர்க்கிங்னா என்னென்னு கேட்டால் இன்றைக்கி சொல்ல முடியும். காரணம் கடந்த ஒரு 4-5 வருஷமாக நிறைய ஃபோரம்ஸ் வந்துருச்சு. பிஸ்னஸ் ஃபோரம்ஸ் வந்து நிறைய வந்துருச்சு. பிஎன்ஐயாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி ரோட்டரி, லயன்ஸ் கிளப்பு, ஜேசிஸ், ஏகப்பட்ட ஃபோரம்ஸ் இருக்குது. என்ன இம்பார்ட்டன்ஸு இன்றைக்கி இந்த டாப்பிக்னுடைய இம்பார்ட்டன்ஸ் என்னென்னா டெஃபினட்டாக நம்ம எல்லாருக்குமே தெரியும் என்ன பண்ணணுங்கிறது, என்ன பண்ணக்கூடாது, நெட்வொர்க்கிங் எப்படி பண்ணால் நீங்கள் எதிர்பார்க்கலாம். இது எல்லாமே வந்து ரொம்ப சிரமப்பட்டு நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டுன்னு சொல்ல மாட்டேன். நான் இந்த ப்ராசஸில் இப்போ தான் தெரியும் நெட்வொர்க்கிங்னா என்னன்ட்டு. ஒரு காலத்தில் வந்து பிஸ்னஸ் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். நம்ம ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா யாராவது ஒரு இன்விடேஷன் கொஞ்சம் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அட்டன் பண்ணுறது சில பேருடைய குவாலிட்டியாக இருக்கும், சில பேர் போவாங்க, போக மாட்டாங்க. ரிலேஷன்ஷிப் பில்டிங் தான் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் ரிலேஷன்ஷிப் பில்டிங் சொல்லிட்டு இருந்தோம். ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி, ஒரு 6 இயர்ஸ் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து பேக்கேஜ் பண்ணி ரோட்டரியிலேருந்து தன்னை மாறுபட்டி காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிஎன்ஐன்னு ஒரு ஃபோரம் வந்ததுக்கப்புறம் தான் என்ன மாதிரி ஆளுகள், கிருஷ்ணவரராஜன் பேர் ஆளுகளும் சந்தோஷப்பட்டுக்கிட்டோம். வாழ்க்கையே வீணாக போச்சு நான் நிறைய நாள் நினச்சிருக்கேன்.
இத்தனை பேர்கிட்ட பழகி வச்சுருக்கோமே, நம்ம பிஸ்னஸில் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். என்னுடைய கிளாஸ்மேட்ஸ் கூடலாம் கம்பேர் பண்ணிக்குவேன் அடிக்கடி. நான் என்னோட ஏஜில் இருக்கவங்களாம் அவன் நல்லா பணம் பண்ணியிருப்பான். எனக்கு ஒரே ஒரு சேலஞ்சாக இருக்கும், அவன் நல்லா பண்ணியிருக்கான், நம்ம இவ்வளோ பேரை தெரிஞ்சு வச்சுருக்கோம், இதனால் என்ன பிரயோஜனம்? இஸ் இட் ரியலி ப்ரொடக்டிவ்? இவ்வளோ பேரை தெரிஞ்சு உண்மையாலுமே இது வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு தாட் இருந்திருக்கு. அப்போ மக்களை தெரிஞ்சுக்கிறது தப்பா ரைட்டா அப்படிங்கிற எல்லாருக்குமே அந்த இது இருக்கும் உள்ளூர. நிறைய பேர் நான் தெரிஞ்சு வச்சுருக்கேன் அதனால் என்ன அப்படின்னு. பட் ஆக்சுவலாக சொல்ல போனால் நீங்கள் என்ன ப்ராடக்ட் பண்ணாலும் சரி, நீங்கள் எந்த சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் இருந்தாலும் ஒரு ப்ராடக்ட் இண்டஸ்ட்ரியில் இருந்தாலும் 30% நீங்கள் வந்து நெட்வொர்க்கிங் பண்ணி தான் ஆகணும். இன்றைக்கி இருக்கிற ஸ்டாண்டர்ட்ஸில் நெட்வொர்க்கிங் பண்ணால் மட்டும்தான் லைஃப்பில் ஜெயிக்க முடியும். மேடம் வந்து எல்ஐசியில் இருந்ததுன்னு சொன்னாங்க பேசும்போது, கண்டிப்பாக அவங்களுக்கெல்லாம் வந்து டே டு டே பீப்புளை மீட் பண்ணால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும் லைஃப்பில். ஒரு டெக்ஸ்டைல் இதுலேருந்து வந்திருப்பீங்க, ஒரு ஜுவல்லரிலேருந்து இருப்பீங்க, கிளையண்ட்டு கூட எவ்வளோ தூரம் நீங்கள் வந்து ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுக்கு ரிசல்ட்டாக வரும். இப்போ நம்ம ஒரு காஃபி ஷாப் போகிறோம், ஒரு இடத்துல போய் காஃபி குடிக்கிறோம், ப்ராடக்ட் 2வது ஆயிரும் ஒரு கட்டத்தில், அந்த ரிலேஷன்ஷிப்புக்காகவே திருப்பி அங்கே போவோம். இப்போ நான்லாம் வந்து சரவணபவன் போகிறோங்க, ஒரு காலத்தில் கொடி கட்டி பறந்துட்டு இருந்தது, இன்றைக்கி வந்து கொஞ்சம், அதாவது ரொம்ப மோசம்னு சொல்ல மாட்டோம், ஆவரேஜாக குறைஞ்சிருச்சு அவங்களுடைய அந்த ஸ்டாண்டர்ட்ஸு. பட் ஸ்டில் வி கோ தேர் ஃபார் த ஒன்லி ரீசன் அங்கே இருக்கக்கூடிய சர்வர், அவங்க கொடுக்க ஹாஸ்பிட்டாலிட்டி, பீப்புள் கனெக்டுக்காக தான் நம்ம நிறைய நேரங்களில் ப்ராடக்டை தாண்டி வருவோம். இப்போ இங்கே இருக்கக்கூடிய எத்தனை பேர் வந்து அவர் கிருஷ்ண வரதராஜனுக்காக வந்திருக்கீங்க? ஹானஸ்ட்டாக கையை தூக்குங்க பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 40% மேலே அவருடைய ரிலேஷன்ஷிப்காக இங்கே வந்திருக்கோம். மீதி இருக்கவங்க வந்து ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்க. ஸோ இதுதான் வந்து நெட்வொர்க்கிங் சொல்கிறது. நம்ம ஒருத்தரை பேசுகிறோம், அவங்களோட ரிலேஷன்ஷிப் பில்டு பண்ணுறோம், அதை ஸ்ட்ராங்காக பண்ணும்போது நம்மளுடைய லைஃப் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா த பெஸ்ட் லீடர்ஸ் ஆர் ரீடர்ஸ் ஆஃப் பீப்புள். உங்களுக்கு மக்களை படிக்க தெரிஞ்சிருச்சுன்னா, எதிரில் உங்கள் முன்னாடி வந்து உட்கார்றவங்கள உங்களால் ஜட்ஜ் பண்ண முடியுச்சுன்னா யூ பிகம் எக்ஸ்பீரியன்ஸ்டு. நம்ம புக்கை படித்தா நாலேஜ் வரும், புக்கை ரீட் பண்ணுறோம், நிறைய இன்ஃபர்மேஷன் தகவல் உங்களுக்கு வரும், அதை எடுத்து நம்ம சிலதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். பட் எதிரில் உட்கார ஒரு ஆளை நீங்கள் ஜட்ஜ் பண்ண முடிஞ்சதுன்னா லைஃப்பில் ஜெயிச்சிருவீங்க. இது எவ்வளோ பேர் நம்புறீங்க? அவங்க மட்டும் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கள். எதிரில் வந்து உட்கார ஆளை உங்களால் ஜட்ஜ் பண்ண முடிஞ்சிருச்சுன்னா யூ ஆர் தி பெஸ்ட் பர்சன். அப்படின்னா நம்மளை யாராவது ஜட்ஜ் பண்ணிட்டுருப்பாங்க, நம்ம யாரையாவது ஜட்ஜ் பண்ணிருப்போம். ஸோ பீப்புள் டு பீப்புள் கனெக்ட் தான் இன்றைக்கி வந்து என்ன ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்தாலும், என்ன லேட்டஸ்ட் டெக்னாலஜி வந்தாலும், ஃபைனலாக ஜெயிக்கிறவனுக்கு யாரோ ஒருத்தர் தோளில் தட்டி நீ ஜெயிச்சிருவேன்னு சொன்னால் மட்டும்தான் முடியுது. மெஷின் பண்ணவே பண்ணாது. ஸோ அதனால் தயவு செய்து என்ன டெக்னாலஜி இருந்தாலும், என்ன இன்றைக்கி புதுசாக இருக்கிறத கற்றுக்கிட்டாலும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். பட் யாரோ ஒருத்தரை கையை பிடிச்சி நீ ஜெயிச்சிருவேன்னு ஒரு ஆளை நீங்கள் லைஃப்பில் சொன்னீங்கன்னா உங்களை சொல்கிறதுக்கு ஒரு ஆள் வருவோம். த பெஸ்ட் லீடர்ஸ் ஆர் ரீடர்ஸ் ஆஃப் பீப்புள். இன்றைக்கி இங்கே என்ன நம்ம பார்க்க போகிறோன்னா, வாட் இஸ் நெட்வொர்க்கிங்? இது எல்லாருக்கும் தெரியும். ஒய் டு வி டூ நெட்வொர்க்? எதுக்காக நெட்வொர்க் பண்ணணும்? சர்க்கிள் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ், நமக்கு எந்தெந்த சர்க்கிள்லாம் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும் நம்மளால். பேசிக் நெட்வொர்க்கிங் காம்பனன்ட்ஸ் என்ன, ஹவு டு நெட்வொர்க், இந்த 5 விஷயம் தான் நம்ம பார்க்க போகிறோம் அடுத்த ½ ஹவரில். டெஃபினட்டாக நீங்கள் இங்கேருந்து வெளியில் போகிறதுக்குள்ளே ஒரே ஒரு பாயிண்ட்டில் நீங்கள் எங்க கூட கனெக்ட் ஆவீங்க. இங்கே இருக்கிற 200 பேரில் எல்லாருக்கும் ஒரு பாயிண்ட் நீங்கள் சொல்கிறது கரெக்டுன்னு கனெக்ட் ஆகிற மாதிரி தான் இந்த சப்ஜெக்டே இருக்கும். The process of developing and activating your relationship to increase your business, number 1. அதுக்காக தான் எல்லாரும் பிஸ்னஸ் மேனாக இருக்கும் ஃபஸ்ட்டு. 2வது யுவர் நாலேஜ், உங்களுடைய நாலேஜ். 3வது வந்து டு எக்ஸ்பேண்ட் த ஸ்பியர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ். பிஸ்னஸ் வேணும் நமக்கு, நாலேஜ் வேணும், இன்ஃப்ளூயன்ஸ் வேணும். இது 3 எல்லாருக்கும் தேவை. சார் நான் வெறும் பிஸ்னஸ் மட்டும் ஒருத்தர்கிட்ட பண்ணுறேன் அப்படின்னா அதோடு நிற்காது லைஃபு. அதை தாண்டி உங்களுக்கு நாலேஜ் வேணும், அப்போ தான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். எல்லாமே பிஸ்னஸ் பண்ணிடுவாங்க, ப்ராடக்ட் வச்சுருக்கவங்களாம் பிஸ்னஸ் பண்ணுவான், பட் அப்டேட் பண்ணிக்கலன்னா அவுடேட் ஆயிடுவாங்க. நிறைய பிஸ்னஸ் வந்து வேகமாக வந்து வெளியில் போயிடுவாங்க. பார்த்தீங்கன்னா என்ன காரணம்னா அப்டேஷன் பண்ணவே மாட்டாங்க. நீங்கள் பார்க்குற மனிதர்கள் எல்லார்கிட்டையுமே பிஸ்னஸும் பண்ண முடியாது. சில பேர்கிட்ட நாலேஜ் கெயின் பண்ணிக்குவோம், சில பேர்கிட்ட இன்ஃப்ளூயன்ஸ். சில பேரை பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுவோம், பார்த்தீங்கன்னா அவர் ஹைலி இன்ஃப்ளூயன்ஸலுங்க, அவரோட எனக்கு கனெக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம், அது ஒரு கேட்டகரி. இன்னொருத்தரை பார்த்தோன்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் நாலேஜ், அவர்கிட்ட போனாவே ஏதோ ஒன்று சொல்லுவார்ப்பா எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்போம். சில பேர்கிட்ட மட்டும்தான் டிரான்சாக்ஷன் நடக்கும். ஸோ ரொம்ப அடிப்படையான ஒரு தாட் நம்ம மைண்டில் எல்லோரும் எடுத்துக்க வேண்டியது, பார்க்குற மனிதர்கள்கிட்ட எல்லார்கிட்டையும் பிஸ்னஸ் கிடைக்காது. வெரி வெரி கிளியர். நீங்கள் பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம், பார்க்குற எல்லாருமே உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் பிஸ்னஸ் இருக்க வாய்ப்பு கிடையாது. சில பேர்கிட்ட நாலேஜ் கிடைக்கும்,
சில பேர்கிட்ட கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். அதில் ரொம்ப தெளிவாக இருந்துடணும். நிறைய பேருடைய தாட் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஃபோரம்ஸ்லேயுமே ஒரு பஞ்ச் ஆஃப் விசிட்டிங் கார்டு எடுத்துகிட்டு போயிடுறது, நம்ம கடன் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது பண்ணிவிட்டு வந்துட்டு அதில் ஒரே ஒரு சேலஞ்சு தான் வரும். ஆஃபீஸ் வந்துடுவோம், ஒரு 10 நாள் கழித்து என்றைக்காவது நமக்கு கொஞ்சம் கேப் கிடைக்கும், மத்தியான நேரத்தில் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எந்திரிச்சு அந்த விசிட்டிங் கார்டை எடுத்து பார்ப்போம். எங்கே பார்த்தோன்னு கூட தெரியாது, அவனுக்கு எதுக்கு விசிட்டிங் கார்டு வாங்கணுன்னே தெரியாது. நம்ம அது பண்ணுறத விட ஒரு சின்ன நோட்டிஃபிகேஷன் ஒரு விசிட்டிங் கார்டில் பின்னாடி, இப்போ என்னை வந்து பார்க்குறீங்க, நான் வந்து கிருஷ்ணவரதராஜன் அவர் ரெஃபர் பண்ணி வர்றேன், என் பேர் வெங்கடேஷ்னு எழுதிட்டு பின்னாடி கார்டில் ரெஃபரன்ஸ் பை கிருஷ்ணவரதராஜன் எழுதினீங்கன்னா அந்த கார்டுக்கு யூஸ் இருக்குது. இல்லை அப்படின்னா அந்த கார்டு இஸ் இன்வேலிட் கார்டு. இது வந்து அந்த ரொம்ப லைட்டர் நோட்டில் சொல்லணுன்னா வடிவேலுடைய ஜோக்கு தான் நான் எப்போயுமே சொல்லுவேன். பஸ்ஸில் அப்படியே போயிட்டுருப்பான், அவனுடைய ஹாபி இன்னொருத்தனுக்கு மாமா எப்படி இருக்கீங்க அப்படின்ட்டு போயிடுவான். டெய்லி ஒருத்தனை பார்த்து பஸ் ஸ்டாண்டில் சொல்லுவான், அவனுக்கு அதுதான் வேலை. பஸ்ஸில் போகும்போது பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறவனை பார்த்து மாமா எப்படி, அவன் தலையை பிச்சுக்குவான், இவன் எங்கே பார்த்துருக்கோன்ட்டு. இவன் பாட்டுக்கு போயிடுவான், அவனுக்கு எந்த டென்ஷனும் கிடையாது, ஏன்னா அவன் முடிவோடு தான் பேசுகிறான். பட் பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டு இருக்கவன் இவன் எங்கே பார்த்தோம் அப்படின்னு அவன் 2 நாளைக்கு தூங்க மாட்டான். நம்ம மோஸ்ட் ஆஃப் தி டைம்ஸ் அந்த விசிட்டிங் கார்டு எடுத்து வச்சு புரட்டிட்டு கடைசியில் என்ன பண்ணுவோன்னா தூக்கி ஓரமாக போட்டுருவோம். தயவு செய்து அது பண்ணவே கூடாது. எவ்ரி விசிட்டிங் கார்டு விச் யூ கலெக்ட் ஷுட் ஹேவ் அ வேலிட் இன்ஃபர்மேஷன், ஆர் எல்ஸ் இட் இஸ் நாட் அ கார்டு, இட்ஸ் அ வேஸ்ட் ஆஃப் பேப்பர் தான். ஸோ அப்போ என்னென்னா ஒரு மக்களை மீட் பண்ணும்போது பிஸ்னஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது, நாலேஜ் கிடைக்கும், சில நேரங்களில் இன்ஃப்ளூயன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். இந்த 3க்கும் தான் நம்ம வந்து மக்களை மீட் பண்ணுறோம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுதுன்னு பாருங்கள். நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட்டில் இருக்கலாம், இல்லை வந்து 70 to 80% ஆஃப் த ஜாப்ஸ் ஆர் நாட் அட்வர்டைஸ்ட் அண்ட் ஒன்லி ஃபில்டு த்ரூ நெட்வொர்க்கிங். 70 to 80% கார்ப்பரேட் ஜாப்ஸில் இருக்கவங்களுக்கு அவங்களுடைய சேஞ்ச் ஓவர் ஆஃப் ஜாப் வந்து பியூர்லி த்ரூ நெட்வொர்க்கிங், தன்னுடைய தெரிஞ்சவன் மூலிமா தான் அந்த வேலையே கிடைக்குதுன்றாங்க. அட்வர்டைஸ்மெண்ட்டு மற்றது எல்லாமே செகண்டரி தான். இது வந்து கார்ப்பரேட் ப்ரொஃபைலில் 85% ஆஃப் ஜாப்ஸ் ஆர் செக்யூர்ட் வயா நெட்வொர்க்கிங் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்கு 38% ஆஃப் நியூ பிஸ்னஸ் ரிலேஷன்ஷிப்ஸ் கம் ஃப்ரம் நெட்வொர்க்கிங். ஒவ்வொரு பிஸ்னஸ்மேனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸிஸ்டிங் கிளைண்ட்னு ஒருத்தங்க இருப்பாங்க. எக்ஸிஸ்டிங் கிளைண்ட்னா திருப்பி வரக்கூடிய கிளைண்ட்டு, அது வந்து 38% இருக்கான், கிட்டத்தட்ட 40% வச்சுக்காங்க. அப்போது கிளைண்ட்டை நல்லா மெயின்டைன் பண்ணி நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணால் 40% தான் நம்மளோட பிஸ்னஸே ஸ்டார்ட் ஆகுதுன்றாங்க. அப்போது ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது புதுசாக தேடி போகிறத விட இருக்கிற கிளைண்ட்டை ரீட்டைன் பண்ணுறதுக்கு நம்ம எஃபோர்ட் போட்டோன்னா 40% ஆஃப் த பிஸ்னஸ் வந்துடும். 78% ஆஃப் ஸ்டார்ட் அப்ஸ் கிரெடிட் நெட்வொர்க்கிங் ஃபார் தேர் சக்ஸஸ். ஸ்டார்ட் அப் புதுசாக தொழில் தொடங்குறவங்க 78% ஜெயிக்கிறதுக்கு முக்கிய காரணம் நெட்வொர்க்கிங் தான். புதுசாக ஒருத்தர் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாருங்க, யார்கிட்ட போகிறது தெரியாது, என்ன கேட்கணும் தெரியாது. அப்போது ஏதோ ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணி கண்டினியூஸாக நீங்கள் போய் ஃபோரம்ஸ்லலாம் போக தான் எது தப்பு எது ரைட்டு, யாரை அப்ரோச் பண்ணணும், எதுக்காக பேசணும், எது பேசக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிறதே இந்த மாதிரி ஃபோரம்ஸ் தான். நிறைய பேருக்கு ஆச்சரியமாக இருக்கும், இன்றைக்கி ஒரு நாள் இங்கே ஸ்பெண்ட் பண்ணுறோம், இதில் எனக்கு என்ன கிடச்சிரும், நான் என்ன கற்றுக்க போகிறேன்ட்டு. ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரிப்பீட்டட் ட்ரைனிங்ஸ் வில் கிவ் யூ லாட் ஆஃப் விசிபிலிட்டி. நம்பர் 1, நீங்கள் யாருன்னு தெரிய வரும். ரிப்பீட்டடாக நீங்கள் ஃபோரம்ஸ் போனீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு யாருன்னு தெரிய வரும். 2வது, அவங்க சொல்லிக் கொடுக்குற பாயிண்டில் ஒரு 20 பாயிண்ட் 30 பாயிண்ட் சொல்கிறாங்கன்னா 2 பாயிண்ட் தான் உங்களால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். பிகாஸ் நம்ம இங்கே உட்காந்துட்டு ஹியூமன் சைக்காலஜியே நம்மளுடைய தாட் ப்ராசஸ் வெளியில் சுற்றிட்டே இருக்கும். ஆக்சுவலாக திடீர்னு வந்து செட்டில் ஆகும். பட் ஏதோ ஒரு சப்ஜெக்ட் அவர் சொல்கிறத நம்ம கனெக்ட் ஆச்சுன்னா அது போதும். ஸோ இதுக்கு தான். அப்போது 3வது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, இந்த மாதிரி ஃபோரம்ஸு இங்கே வந்து போகும்போது காம்படேட்டரோ தெரிஞ்சவங்களோ எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. இன்னைக்கு காலையிலேருந்து நீங்கள் பார்த்தீங்கல்ல, போத்தீஸுங்கிற ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தினுடைய இன்ஃபர்மேஷனை நம்ம உள்வாங்கிக்கிறோம். இன்டைரக்டாக நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் போய் அது உட்காரும். வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் அவர் மோசஸ் தனபாலன் அவரும் அப்படி தான். அவர் சொல்கிறது பார்த்திங்கன்னா ஸ்க்ராட்ச்லேருந்து ஒரு இண்டஸ்ட்ரியே புரட்டி போட்டு இன்றைக்கி இவ்வளோ பெரிய பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணியிருக்காருங்கிற நாலேஜ் எடுத்துகிட்டு போகிறோம். எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டில் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற இன்புட் அவர் கொடுத்துருக்காரு. அவர் கிருஷ்ணவரதராஜன் வந்து ஒரு பிளானிங்கை பற்றி சொல்லியிருக்காரு. இது அத்தனையிலையுமே நாலேஜை வந்து நம்ம கெயின் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இங்கே வரோம். ஒரு ஃபோரமுக்கு வர்றதை நீங்கள் பெருமையாக நினச்சி ஆக்சுவலாகவே உங்களுக்காக நீங்கள் கை தட்டிக்கணும். ஃபார் த ஒன்லி ரீசன், இந்த இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறவங்க குறைஞ்சிட்டே வர்றாங்க தமிழ்நாட்டில். நார்த் இந்தியன்ஸ் ஜெயிக்கிறதுக்கு ஒரு ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட்டு
ரீசன் பார்த்தீங்கன்னா அவன் நிறைய தனக்கு இன்வெஸ்ட் பண்ணுறான். இது வந்து ஒரு காலத்தில் யூஎஸில் ஒரு பெரிய கல்ச்சராக இருந்துங்க. 2% ஆஃப் தேர் இன்கம்மை வந்து தன்னுடைய செல்ஃப் டெவலப்மெண்ட்டுக்காக இன்க்ரீஸ் பண்ணிருந்தான். அதை இப்போ வட மாநிலங்களில் இருக்கவங்க ரொம்ப அழகாக அதை பண்ணிட்டு வராங்க. சவுத் இந்தியாவில் இப்போ தான் வந்து தனக்காக இன்வெஸ்ட் பண்ணுறத ஒரு வேலையாக பார்க்குறாங்க. விச் மீன்ஸ் படிக்கிறதுக்கு தன்னுடைய செல்ஃப் டெவலப்மெண்ட்டுக்காக இப்போ நிறைய பேர் ஃபோரம்ஸுக்கு வந்துட்டாங்க. ஸோ 78% ஆஃப் தி ஸ்டார்ட் அப்ஸ் கிரெடிட் நெட்வொர்க்கிங் ஃபார் தேர் சக்ஸஸ். அப்போ அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். பர்சனல் டெவலப்மெண்ட், தனிப்பட்ட முறையில் தன்னுடைய வளர்ச்சி. 40% மோர் லைக்லி டு கெட் ப்ரமோஷன்ஸ் த்ரூ நெட்வொர்க்கிங். இப்போ நான் இருக்கேன், நான் என்ன பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத இங்கே எக்ஸிபிட் பண்ணுறது ஒரு வாய்ப்பு. அவர் கொடுத்த எனக்கு ஒரு வாய்ப்பு. அந்த செயலுங்கிற வேர்டு உங்கள் எல்லாரும் உச்சரிக்கப்படுற ஒரு வாய்ப்பாயிரும். அப்போது எவ்வளோ பேரை நம்ம போய் மோர் அண்ட் மோர் பீப்புளை மீட் பண்ணுறோமோ, இது என்னோடய இண்டிவிஜுவல் டெவலப்மெண்ட். உங்களுக்கும் அதே தான். நீங்கள் வெளியில் போகிறதோ பேசுகிறதோ டெஃபினட்டாக வந்து இட்ஸ் அ இன்வெஸ்ட்மெண்ட், இட் இஸ் நாட் அ லயபிலிட்டி. நமக்கு ஒரு ஹேபிட் இருக்கும் பார்த்தீங்கன்னா, சண்டே மத்தியானம் ஆனால் நான் தூங்கியே தீருவேன். என்ன நடந்தாலும் சண்டே மத்தியானம் யாரும். சில பேர் இன்னும் மோசம், சாட்டர்டே நைட்டு செல் ஆஃப் பண்ணேன்னா மண்டே மார்னிங் தான் பண்ணுவேன். இதெல்லாம் வந்து அப்ரிஷியேட் பண்ணுற குவாலிட்டி கிடையாதுங்க. ஆண்டர்ப்ரனர்னு ஒரு ஜாக்கெட்டை நீங்கள் எடுத்து போட்டுட்டிங்கன்னா 24/7 தான் உங்கள் லைஃபு. இப்படி வச்சுக்கோங்க, சண்டே மத்தியானம் ஒரு கிளைண்ட் ஒரு 10 லட்ச ரூபா கேஷ் தரேன்றாரு, வந்து வாங்கிக்கங்கன்றாரு. எவ்வளோ பேர் போவோம்? இல்லை சார், நோ சார், மண்டே மார்னிங் தான் நான் வந்து கேஷ் வாங்குவேன்னு சொல்கிற ஒரு ஆள் கையை தூக்குங்க பார்க்கலாம். நான் ரொம்ப கொள்கைவாதி சார். நீங்கள் அப்படியா? போவோம், அதுதான் சொல்கிறேன். அப்படி ஒரு ஆள் லைஃப்பில் பார்க்கவே முடியாங்க. பிஸ்னஸ் மேன் இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக ஒரே ஒரு குவாலிட்டி தான், 24/7. உங்களுக்கு ஒரு லிபர்ட்டி இருக்குல்ல, மண்டே மத்தியானம் நான் வந்து இன்றைக்கி ஒர்க் பண்ண போகிறதில்ல, செல் ஆஃப் பண்ணிட்டு தூங்குறேன், பண்ண முடியும். ஆண்டர்ப்ரனருக்கு அந்த லிபர்ட்டி இருக்கனால எவ்ரிடே பிகம்ஸ் நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் டேவாக மாற்றிக்கணும். ஸோ 40% மோர் லைக்லி டு கெட் ப்ரமோஷன்ஸ் த்ரூ நெட்வொர்க்கிங். எதுக்கு நான் சொல்ல வந்தேன்னா, சாட்டர்டே சண்டே வாய்ப்பு கிடச்சா, நல்ல ப்ரோக்ராம்ஸ் நடந்தால் தயவு செய்து போய் கலந்துக்காங்க. இட் இஸ் ஃபார் தி பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டு தான். ஒவ்வொரு இடத்துலையும் நமக்கு ஒவ்வொரு நாலேஜ் கிடைக்குங்க. அந்த நாலேஜ் என்னங்கிறது நமக்கு ஆக்சுவலாக தெரியாது. இன்டைரக்டாக யூ ஆர் எக்ஸ்போசிங் யுவர் செல்ஃப் டு தி அவுட் சைடு வேர்ல்டு. 85% சே ஃபேஸ் டு ஃபேஸ் மீட்டிங்ஸ் பில்ட் ஸ்ட்ராங்கர் ரிலேஷன்ஷிப். எத்தனை பேர் பிஎன்ஐயில் இருக்கீங்க இங்கே? பிஎன்ஐயில் சரி, அதில் 1-on-1 இருக்குல்ல, 1-to-1 இருக்குல்ல. நீங்கள் வந்து மீட்டிங்ஸுக்கு வந்துட்டு போனால் எஃபெக்டிவாக இருக்கா? 1-to-1 போய் உட்காந்து பேசினா எஃபெக்டிவாக இருக்கா? 1-to-1 பண்ணும்போது என்ன மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். நான் அது சொல்கிறேன். 1-to-1 போகும்போது என்ன ஆகும்னா, யூ கம் டு நோ த அதர் பர்சனுடைய கம்ப்ளீட்டாக அவரோட இன்ஃப்ளூயன்ஸ் என்ன, அவர் என்ன பண்ணிகிட்ருக்காரு, ப்ராடக்ட் என்னங்கிறத நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஃபோனில் பேசிகிட்டு இருக்கோம், ஃபோரமில் பார்க்குறோம், அப்படியே போயிடுறோம் அப்படின்னா அது வந்து அக்யூண்டன்ஸ் தான். அது பேர் எனக்கு அவரை தெரியும்னு சொல்லிக்கலாம், பட் அதில் எந்த பிரயோஜனம் இல்லை. 1-to-1 மீட்டிங் தான். ஸோ 85% சே ஃபேஸ் டு ஃபேஸ் மீட்டிங். யாரையாவது பார்க்குறீங்க, விசிட்டிங் கார்டு வாங்குறீங்கன்னா வித்தின் 1 or 2 months ஒரு அப்பாயின்மெண்ட்டை வாங்கி தயவு செய்து நேரில் போய் அவங்கள பார்த்துட்டு இவங்க கூட டீல் பண்ண போகிறோமா இல்லையாங்கிற முடிவுக்கு வந்துடுங்க. ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1-to-1 மீட்டிங் பிளேஸ் அ வெரி க்ரூஷியல் ரோல். 85% which you have to do it. சேல்ஸ் அண்ட் ரெவென்யூ. அடுத்தது, நெட்வொர்க்கிங் கேன் இன்க்ரீஸ் சேல்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பை 50%. டெஃபினட்டாக சொல்கிறேன், இன்சூரன்ஸில் இருக்கவங்களுக்கு இது ஐ திங்க் மேடம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெட்வொர்க்கிங் ஒன்லி ஒரு நல்ல சர்வீஸ் கொடுத்தா 50% ரெவென்யூ வரும். இப்போ நான் வந்து ஒரு ஃபோரம் நடத்திட்டுருக்கேன். நாங்கள் நடத்துகிற ஒவ்வொரு ட்ரைனிங் ப்ரோக்ராமும் இல்லை எங்களுடைய ஃபோரமுக்கு வர்றவங்க எல்லாருமே ஒரு ரெஃபரன்ஸில் வர்றது தான். ஒரு ஃப்ரெண்டு வருவார், நல்லா இருக்குன்னு சொன்னார்னா அவர் யாரையாவது கூட்டிகிட்டு வருவார். அப்படி தான் வந்து பில்ட் ஆகுது. ஸோ உங்களுடைய பிஸ்னஸ்லேயும் அதே மாதிரி தான். நீங்கள் கொடுக்கக்கூடிய சர்வீஸில் 50% ஆஃப் இது வந்து இன்க்ரீஸ் சேல்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துருக்கு. 92% ட்ரஸ்ட் ரெஃபரல்ஸ் ஃப்ரம் பீப்புள் தே நோ. 92%. உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வந்தாச்சுன்னா டெஃபினட்டாக பீப்புள் வில் கம் பேக் டு யூ வித்தவுட் எனி ரெஃபரன்ஸ். அதாவது ஒரு நம்பிக்கை வந்தாச்சுன்னா திருப்பி உங்ககிட்ட வந்துட்டு இருப்பாங்கங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த நம்பிக்கை எப்போ ஏற்படுத்துவோன்னா, ஒருத்தர் பார்த்த உடனே நம்பிக்கை வராது. ஃபஸ்ட்டு நம்ம பார்ப்போம், அது அக்யூண்டன்ஸு. ரெண்டாவது என்ன, ரிலேஷன்ஷிப் பில்டு பண்ணுவோம், ரெண்டாவது ஸ்டெப்பு. மூணாவது வந்து பிஸ்னஸை பற்றி பேச ஆரம்பிப்போம். நாலாவது தான் உங்கள் மேலே ட்ரஸ்ட்டே வரும். ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணி ட்ரஸ்ட்டு வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் எஃபோர்ட் போட வேண்டியதில்லை, அந்த கிளைண்ட்டுக்கிட்ட மெயின்டைன் பண்ணால் போதும் ஆக்சுவலாக. ஸோ அப்போது அந்த ட்ரஸ்ட்டு வர்ற வரைக்கும் there are 4 steps which you have to do it.
நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக எடுத்தோன்னா ப்ராடக்ட்டை பற்றி பேசுவோம். ஒரு கிளைண்ட்டு பிளேஸுக்கு போவோம், வில் டாக் அபவுட் த ப்ராடக்ட். நெவர் எவர் டூ தட். அதில் இன்னொன்று, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லிட்டு வந்துடுவேன் தயவுசெய்து சொல்லாதீங்க. ஜஸ்ட் கோ, லிசன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு நல்ல லிசனராக இருங்க. அது நம்ம சப்சிக்வெண்ட்டாக பார்ப்போம். பிஸ்னஸ் லாங்கிட்டிவிட்டி. நிறைய பிராண்ட்ஸ் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 100 வருஷம் தாண்டி இருக்குது, 75 வருஷம் பாரம்பரியமாக இருக்காங்கங்கிற காரணம் என்னென்னா, கம்பெனிஸ் தட் நெட்வொர்க் ஆக்டிவ்லி அச்சீவ் மோர் லாங் டேர்ம் சக்ஸஸ். போத்தீஸ் எடுத்துக்காங்க, கிட்டத்தட்ட ஒரு 7 பேர் இருக்காங்க அவங்க ஃபேமிலியில். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரோல் ப்ளே பண்ணுறாங்க. ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுறதுக்குன்னே ஒருத்தர் இருப்பார். கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் லாங் டேர்ம் ஒரு இது. போத்தீஸு, சென்னை சில்க்ஸு, நீங்கள் மகாராஜா சில்க்ஸ்னு ஒன்று இருக்குது தஞ்சாவூரில், எல்கேஎஸ் கோல்டு ஹவுஸு சென்னையில். நிறைய பிராண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே 75 இயர்ஸ், 100 இயர்ஸ், 125 இயர்ஸ் பக்கம் போயிட்டாங்க. காரணம் என்னென்னா, இந்த என்டையர் ஜென்ரேஷனில் யாரோ ஒருத்தர் கிளையண்ட் ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அதை தான் நம்ம நெட்வொர்க்கிங் சொல்கிறோம். ஸோ அப்போ அதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறதுல ப்ராடக்டை தாண்டி அந்த ரிலேஷன்ஷிப் பில்டிங்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோன்னா நம்மளோட பிஸ்னஸ் பல மடங்கு. அதனால தான் லாங் டேர்ம் அந்த கம்பெனிஸ் எல்லாம் இருக்கும். சில பேர் வந்து என்னென்னா ரொம்ப டிரான்சாக்ஷனலாக இருப்பாங்க. என் ப்ராடக்ட்டை வச்சுருக்க, நீ வாங்கிக்கோ, அவ்வளோதான். அதுக்கு உனக்கு சம்மந்தம் கிடையாது. அடுத்த ஆள் அடுத்த ஆள் அடுத்த ஆள் கிடையவே கிடையாது. யூ ஷுட் ஹாவ் அ லாங் டேர்ம் கிளைண்ட். அது வந்து கம்பெனிஸ் தட் நெட்வொர்க் ஆக்டிவ்லி அச்சீவ் மோர் லாங்கர் சக்ஸஸ் விச் வி ஹவ் டு ஃபோக்கஸ் ஆன். ஒய் டு வி நீட் டு நெட்வொர்க்? ஆக்சஸ் டு ஆப்பர்ச்சுனிட்டி. நிறைய புது புது சந்தர்ப்பங்கள் நமக்கு வாழ்க்கையில் வரும் நெட்வொர்க் பண்ண ஆரம்பிச்சோன்னா. நாலேஜ் ஷேரிங். இப்போ இங்கே வந்துட்டு போகிறீங்க, ஒரு 10 பேரை தெரிஞ்சுட்டு போவோம். அவங்க மூலிமா உங்களுக்கு ஒரு புது நாலேஜ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 3வது சப்போர்ட் சிஸ்டம். இந்த நெட்வொர்க் சப்போர்ட் எப்போ யூஸ் ஆகுனாங்க, பிஸ்னஸில் எல்லாம் நல்லா போகிற வரைக்கும் நம்மளை செலிப்ரேட் பண்ணுவான். எவ்வளோ பேர் ஒத்துக்கிறீங்க? நீங்கள் பிஸ்னஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்போது உங்களை நோக்கி எல்லோரும் வருவாங்க. த மொமெண்ட் யூ ஆர் அ ஃபெயிலியர், நீங்கள் லைஃப்பில் ஃபெயிலியர் ஆகிறீங்கன்னா உங்கள் ஃபோன் காலை கூட யாரும் எடுக்க மாட்டாங்க. உங்களுடைய ஃபோன் காலை கூட யாரும் பிக்கப் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி நேரத்தில் தான் இந்த மாதிரி நெட்வொர்க்கிங் ஃபோரம்ஸ் யூஸ் ஆகும். டெஃபினட்டாக நீங்கள் வந்து ஃபோரமில் வந்து எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ண முடியும். உங்கள் வீட்டில் போய் பேச முடியாது, பேரண்ட்ஸ் கிட்ட போய் டிஸ்கஸ் பண்ண முடியாது, பயந்துருவாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய ஸ்பவுஸ் கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்ல முடியாது. பட் ஒரு ஃபோரமில் வந்து நீங்கள் வந்து அட்லீஸ்ட் யூ கேன் ஃபைண்ட் சம் ஆன்சர்ஸ் ஃபார் யுவர் ப்ராப்ளம். தட் வே இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். பிஸ்னஸ் க்ரோத்துக்கு யூஸ் ஆகும் நெட்வொர்க்கிங். விசிபிலிட்டி அண்ட் கிரெடிபிலிட்டி உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நிறைய பேர் நிறைய ஃபோரம்ஸில் இருக்கீங்க. டெஃபினட்டாக பணம், ஃபினான்ஷியல் கெயின். வென் யூ நோ மோர் பீப்புள் யூ கேன் இன்க்ரீஸ் யுவர் ரெவென்யூ. ரெண்டாவது செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். இங்கே வந்துட்டு போகிறவங்களுக்கு எனக்கு சில நாலேஜ் எனக்கு கிடச்சிருக்கு, நான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன், அதுதான் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், ரொம்ப முக்கியம். சைக்கலாஜிக்கல் வெல்பீயிங். உற்சாகமாக ஒரு நாள் இங்கே செலவு பண்ணிட்டு போகிறீங்க, நாளைக்கு வந்து அட்லீஸ்ட் யூ வில் ஃபைண்ட் இட் வெரி இன்ட்ரெஸ்டிங். லைஃப் வந்து நம்ம ரைட் டைரெக்ஷனில் தான் போகிறோம், புதுசாக கற்றுக்குறோம் அப்படிங்கிற அந்த ஒரு தாட் ப்ராசஸ் வரும். இதுதான் வந்து நெட்வொர்க் ஏன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஃபியூ திங்ஸ் ஆக்சுவலாக. இதில் யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா இந்த ஏரியாவில்? ஏன் நெட்வொர்க் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ஒரு 8 பாயிண்ட் 10 பாயிண்ட்டை நம்ம சொல்லியிருக்கோம். டைப்ஸ் ஆஃப் நெட்வொர்க்கிங் இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. கெயின் கான்டாக்ட்ஸ் அண்ட் கனெக்ஷன்ஸ் வித் பீப்புள் இம்பார்ட்டன்ட் டு ஒன்லி பிஸ்னஸ். பிஎன்ஐ ஃபோரம் போகிறோம், ஒன்லி பிஸ்னஸ் தான் அங்கே பேச போகிறோம், வேறு எதுவுமே கிடையாது. தட் இஸ் த ஒன்லி ஃபாரம் விச் கோயிங் டு டாக் அபவுட் பிஸ்னஸ். பீப்புள் வி சோஷியலைஸ் வித் அண்ட் பிகம் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேரோட ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணிருப்போம், பட் நம்ம அவங்ககிட்ட டிரான்சாக்ஷனே இருக்காது. தெர் இஸ் நோ பில்லிங் டிரான்சாக்ஷன். அதுவும் வேணும், டெஃபினட்டாக அதுவும் வேணும். பிஸ்னஸே இல்லாத ஃப்ரெண்ட்ஸு. 3வது ஸ்ட்ராட்டஜிக். கனெக்டிங் டு ஷேர் ஐடியாஸ். நம்ம பார்த்து வியக்கிற சில பேர். இப்போ நாங்கள் பிஸ்னஸில் சென்னையில் பார்த்தீங்கன்னா ஒரு இவர் சிகே ரங்கநாதனை வந்து எல்லாருமே ஒரு மிகப்பெரிய ஒரு பிம்பமாக பார்ப்போம். கெவின் கேரனுடைய சீஃப். அவர் வந்து டை தமிழ்நாடை வந்து இங்கிலீஷாக இருந்ததை கம்ப்ளீட்டாக தமிழில் மாற்றி இன்றைக்கி ரொம்ப எளிமையாக அதை வந்து ரொம்ப கொடுத்துட்ருக்காரு. அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான். அதே போல் ஹார்ட் பிரெட்ஸ் மகாதேவன் சொல்லுவாங்க, ஃபுட் இண்டஸ்ட்ரியே புரட்டி போட்டவர். அவரும் ஒரு பெரிய ஜாம்பவான். ஸோ இந்த மாதிரி இருக்கவங்களை அடிக்கடி போய் பார்க்குறது மூலிமா வி கெட் லாட் ஆஃப் இன்புட்ஸ். நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி. இன்றைக்கி வந்து பீப்புள் ஆர் ரெடி டு சப்போர்ட். ஸோ அப்போ அவங்ககிட்ட போய் நாலேஜை கற்றுக்குறோம். அது வந்து ஸ்ட்ராட்டஜி. நான் இப்படி பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன், நான் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத அவங்ககிட்ட கேட்டுக்கிறோம். பர்சனலாக வந்து ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க நண்பர்களாக. இன்னொன்று வந்து டு கெயின் கான்டெக்ட் டு ஒன்லி டூ பிஸ்னஸ். பில்லிங் டீட்டெயில்ஸ். நிறைய பேர் கிளைண்ட்டாக இருப்பான், அவ்வளோதான்.
ஸோ டைப்ஸ் ஆஃப் நெட்வொர்க்கிங்கில் ஆப்ரேஷனல், பர்சனல், ஸ்ட்ராட்டஜிக்னு நீங்கள் பிரிச்சுக்காங்க. டோன்ட் கன்ஃபியூஸ். நம்ம எமோஷனலாக என்ன பண்ணுவோன்னா பிஸ்னஸை தூக்கி எமோஷனில் போட்டு, எமோஷனை தூக்கி பிஸ்னஸில் போட்டு கடைசியில் ரெண்டும் ஸ்பாயில் ஆகிரும். ஸோ பி ப்ரொஃபஷ்னல். நம்ம பண்ண வேண்டிய நெட்வொர்க்கிங்கில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக, சில பேர்கிட்ட பிஸ்னஸ் பண்ணுவோம், ஒன்லி வெண்டார் அண்ட் இந்த ரிலேஷன்ஷிப் இருக்கும். சில பேர்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக இருப்போம், அதோடு நிறுத்திக்கோங்க. மூணாவது வந்து நாலேஜ் கெயின் பண்ணுவோம், அதோட தான். வேறு செக்மெண்ட். ஆக்சுவலாக மோஸ்ட்லி நெட்வொர்க்கிங்கில் என்ன கன்ஃபியூஷன் வரும்னா, தெரிஞ்சவங்ககிட்ட எல்லாம் பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசைப்படுவோம். அது நிச்சயமாக நடக்காதுங்கிறத ரொம்ப கிளாரிட்டியாக இருந்தோன்னா நல்லது. சர்க்கிள் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ், இதுதாங்க ரொம்ப முக்கியமான ஏரியா விச் யூ ஹவ் டு டூ. எங்கெங்கெல்லாம் நம்ம வந்து நெட்வொர்க்கிங் பண்ணலாம். ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இஸ் அவர் ஃபேமிலி. நீங்கள் பண்ணக்கூடிய பிஸ்னஸை தயவுசெய்து உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். என் நம்பர் ஆஃப் பீப்புள் என்னால் சொல்ல முடியும். தான் என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்கிறத ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட சொல்லாமல் ஏதோ ஒரு அன்டுவர்டு நடந்துருச்சுன்னா அந்த பிஸ்னஸே டோட்டலாக ஸ்டாப் ஆகிரும். அதை டேக் ஓவர் பண்ணுறது கூட ஆள் இருக்காது. அவரால் முடியல, உடம்பு சரியில்லை அப்படின்னா அவர் என்ன பண்ணிகிட்ருக்காருனே தெரில அப்படின்ட்டு இருப்பாங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஷேர் பண்ண வேண்டிய இடம் வந்து உங்களுடைய ஃபேமிலி. அதுதான் ஃபஸ்ட்டு நெட்வொர்க்கு. ரெண்டாவது உங்களுடைய நண்பர்கள். நம்ம எல்லாருக்குமே 1000 பேரை தெரியும். பட் ஆனால் 2 ஃப்ரெண்ட்ஸ் வெரி க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருப்பான். அவங்ககிட்ட நீங்கள் எதை வேணாலும் ஷேர் பண்ணலான்னு இருப்பான். அப்போ அவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் நெட்வொர்க் கனெக்ட் நமக்கு பிஸ்னஸில். மூணாவது வந்து பிஸ்னஸ் அசோசியேட்ஸ். பிஸ்னஸ் அசோசியேட்ஸுங்கிறது யார்? நம்மளுடைய வெண்டார், நம்ம டீல் பண்ணக்கூடிய ஆட்கள் எல்லாருமே. அந்த நெட்வொர்க்கை நல்லா மேனேஜ் பண்ணிங்கன்னா அவன் தான் உங்களுடைய குட்வில்லை பற்றி பேசுகிற ஆள். இப்போ நான் என்னுடைய ஆப்சன்ஸில் என்னை பற்றி என்ன சொல்கிறாங்களோ அதுதான் குட்வில். இப்போ இங்கே இருக்காங்க, இவங்க அனு மேடம் இருக்காங்க. அனு மேடம்னு ரெஃபர் பண்ணும்போது அவங்களுடைய ஆப்சன்ஸில் அவங்கள பற்றி பேசுகிறாங்கல்ல, அவங்க தான் பிஸ்னஸ் அசோசியேட்ஸ். நல்லா பண்ணுறாங்க, நல்ல தமிழ்நாடு பூரா இன்றைக்கி பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா தட் சென்ஸ் அ ரைட் சிக்னல். பார்த்து டீல் பண்ணுங்க அப்படின்னு நம்மளை யாராவது நம்மளோட ஆப்சன்ஸில் சொன்னாங்கன்னா we are not in the right zone அர்த்தம். ஸோ அந்த பிஸ்னஸ் அசோசியேட்ஸ் இஸ் த இம்பார்ட்டன்ட் நெட்வொர்க் இன் லைஃப். நாலாவது ஆஃபீஸ். எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணிடுவோம். ஆஃபீஸில் வந்து அன்ப்ரொஃபஷ்னலாக நிறைய பேர் வேலைக்கு எடுத்து வச்சுருப்போம். உள்ளே என்ட்ராய் வந்து உங்கள் பாஸ் இருக்காரான்னு கேட்டோன்னே அவன் வல்லுன்னு விழுவான். தெரியலம்பா, முடிஞ்சது. உங்கள் டிரைவராக இருந்தாலும், ஆஃபீஸ் பாயாக இருந்தாலும், ஆஃபீஸில் ஸ்வீப் பண்ண வரக்கூடிய லேடியாக இருந்தாலும் பொறுமையாக பதில் சொல்லக்கூடியதும், உங்களுடைய ப்ராடக்டை பற்றியும் கொஞ்சமாவது தெரிஞ்சிருக்கணும். நம்ம என்ன பண்ணுறோங்கிறதையாவது அவங்ககிட்ட சொல்லியிருக்கணும். அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. என்ன பண்ணுவோன்னா மோஸ்ட் ஆஃப் தி டைம்ஸ் நம்ம பண்ணுறத ஆஃபீஸில் இருக்கவங்களுக்கே அப்டேட் பண்ண மாட்டோம். உள்ளே என்டர் ஆவாங்க, ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் அவங்க கொடுக்கும்போதே அவங்க தப்பாக கொடுத்துட்டாங்கன்னா உங்கள் மேலே இருக்க இமேஜே போயிடும். நீங்கள் எவ்வளோ பெரிய ப்ராடக்ட் பண்ணி எவ்வளோ சாதனைகள் பண்ணாலும் நம்மளுடைய ஆஃபீஸ் நெட்வொர்க் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அதுவும் லோயர் அண்ட் ஸ்டாஃப்ஸை வந்து நீங்கள் நல்லா வச்சுருக்கணும். அவன் தான் உங்களுக்கு பிராண்ட் அம்பாஸ்டர். அவன் ஏதாவது ஒன்று திருப்பி விட்டான்னா உங்களோட டோட்டல் இமேஜே டேமேஜ் ஆயிரும். ஃபைனலாக அதர்ஸ். இந்த 5மே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. மேக் அ நோட் ஆஃப் இட். ஆக்சுவலாக ஃபாஸ்ட்டாக ரன் பண்ணிடுறேன். ஃபேமிலி, ப்ளீஸ் அப்டேட் வாட் யூ டூ. ரெண்டாவது ஃப்ரெண்ட்ஸ் நெட்வொர்க். நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்கிறத தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள், தப்பு கிடையாது. பிஸ்னஸ் அசோசியேட்ஸ் ரொம்ப முக்கியம். வெண்டார் ரிலேஷன்ஷிப்பில் உங்களுடைய குட்வில்ல சொல்கிறவங்க அவங்க தான், அதை பார்த்துக்கோங்க. ஆஃபீஸ், தே ஆர் தி பிராண்ட் அம்பாசிடர்ஸ் ஃபார் யூ. அவங்களோட வந்து கரெக்டாக வச்சுருந்தோன்னா நமக்கு வந்து நெட்வொர்க் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். இது எல்லாத்துக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. பேசிக் நெட்வொர்க்கிங் காம்பனன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, நோ யுவர் கோல்ஸ். உங்களுடைய கோல் என்ன அப்படிங்கிறது நிறைய சொல்லியிருக்காங்க, நான் அதை பற்றி சொல்ல. whom டு நெட்வொர்க் வித், யாரு கூடலாம் நெட்வொர்க் பண்ணலாங்கிறது. வேர் டு நெட்வொர்க், ப்ரொவைடிங் வேல்யூ, வாட் கேன் ஆஃபர் ஈச் அதர் பர்சன். நான் யாரை போய் பார்த்தாலும் அவங்களுக்கு என்ன கொடுக்க முடியும் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். ரொம்ப முக்கியம். இப்போ ஒருத்தரை போய் பார்க்குறோன்னா நீங்கள் ஒரு கிவராக இருந்தால் தான் நல்லது. ஃபாலோ அப் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன பண்ணுவோம் அப்படின்னா நெட்வொர்க்கிங்கில் ஜென்ரலாக நிறைய பேரை போய் பார்த்துருவோம், திருப்பி அவங்கள ஃபாலோ அப்பே பண்ண மாட்டோம். இப்போ திடீர்னு ஒரு நாள் அவங்கள பார்க்கும்போது, சார் நான் உங்களை வந்து பார்க்க போகிறேன், எனக்கு கொஞ்சம் பிஸ்னஸ் கொடுங்க அம்மா, விட்டுருவோம். ஒரு 3 மாதம் கழித்து திருப்பி எங்கேயா பப்ளிக் பிளேஸில் பார்க்கும்போது பேசுவோம். அதெல்லாம் இல்லாமல் இது ஒரு சிஸ்டமேட்டிக்காக நம்மளால் பண்ண முடிஞ்சிருச்சுன்னா, கோல்ஸ் என்னன்னு தெரியணும், யார் கூட நெட்வொர்க் பண்ணணும்னு தெரியணும், வேர் டு நெட்வொர்க்குன்னு தெரியணும், ப்ரொவைடிங் வேல்யூ டு த பர்சன் ஹூ இஸ் இட். யாரை பார்க்குறீங்களோ அவங்களது ஃபாலோ அப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஹவு டு நெட்வொர்க் இஸ் வெரி இது நீங்கள் கொஞ்சம் எல்லாருமே கவனிக்கணும். நிறைய இடத்துல நம்ம போகும்போது என்ன பண்ணுவோன்னா தப்பு, லிசனராக இருக்க மாட்டோம். உள்ளே போய் உட்காரும்போது
எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்ல போகிறேன்ட்டு வாமிட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். சார் நான் இதுக்கு வந்திருக்கேன்னா இதன் ப்ராடக்ட் இதுவா எல்லாத்தையும் சொல்லுவோம். தயவுசெய்து சொல்லாதீங்க. when you go to your place just listen. அது அதர் பர்சன் என்ன சொல்ல வர்றாங்கங்கிறத கேட்டுக்கோங்க. 25% you should be a listener. நெக்ஸ்ட் வந்து ஒரு குயிக் செல்ஃப் இன்ட்ரோ. ஸோ நான் வந்திருக்கேன், நான் வந்து ஐ எம் வெங்கடேஷ் ஃப்ரம் செயல், இந்த ஃபோரம்லேருந்து வந்திருக்கேன், இது ஒரு பிஸ்னஸ் ஃபோரம், அதோடு நிறுத்திக்கங்க. அவங்க கேட்கட்டும். அதுக்கப்புறம் தென் டெவலப் யுவர் கான்வர்சேஷன். அவங்க ஆட்டோமேட்டிக்காக கேட்பாங்க செயல் என்ன பண்ணுது, தென் ஐ ஹவ் டு டாக் அபவுட் இட். இல்லை இப்படி யோசிங்க, நான் செயல்லேருந்து வந்திருக்கேன்னா இது வந்து பிஸ்னஸ் மேனுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுதா, இதெல்லாம் பண்ண போகிறோம், இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது, 6 பெனிஃபிட்ஸ் இருக்குது, 10 பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு வைங்களேன், அவன் மைண்டு பிளாக் ஆகி நீ எப்போ கிளம்புவேன்பா. ஸோ நெவர் எவர் டூ தட். தேர்டு. ஃபோர்த் வந்து ஃபாலோ அப். இதெல்லாம் சிஸ்டமேட்டிக்காக பண்ணும்போது ஒரு நோட் பண்ணி வச்சுட்டு அவங்கள ஃபாலோ பண்ணணும். ஒரு ஆளை பார்த்துட்டு வந்தால் டீல் க்ளோஸ் ஆகிற வரைக்கும் ஃபாலோ பண்ண வேண்டியது நம்மளோட வேலை. இல்லை அப்படின்னா ஒருத்தரை போய் பார்க்குறதே தயவுசெய்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. நிறைய பேரை பார்த்துட்டேன் ஆனால் நான் ஃபாலோ அப்பே பண்ண மாட்டேன்னா தட்ஸ் அ வெரி வெரி புவர் நெட்வொர்க்கிங் ஆக்சுவலாக. ஸோ ஃபஸ்ட்டு என்ன, பி அ லிசனர். இந்த லிசனிங் ஸ்கில்ஸ் இல்லாதனால நிறைய சேலஞ்சஸ் வரும். என்ன அப்படின்னா நிறைய ஐடியாலஜி ரிலேட்டட் சண்டை வரும். இப்போ போய் உட்கார்ந்தோடனே என்ன பண்ணுவான், தேவையில்லாமல் பாலிடிக்ஸ் ஆரம்பிப்பாங்க. ஃபஸ்ட்டு இன்றைக்கி நாட்டில் என்ன நடக்குதுன்னு அப்படிமா முதல்ல இவன் ஒரு விங்காக இருக்கும், அவன் ஒரு விங்காக இருக்கும், நடுவில் ஒரு விங்காக இருக்கும், சண்டை வரும். அப்புறம் கடைசியில் என்னென்னா அந்த கான்வர்சேஷன் கட்டாக போகும். இல்லை ரிலீஜியஸாக எதாவது பேச வேண்டியது. இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஒரு ஆண்டர்பனருக்கு தேவையில்லாத வேலை என்ன தெரியுங்களா, ஊர் உலகத்தில் என்ன நடக்குதுங்கிறத நம்ம பார்க்காம இருக்க வரைக்கும் நல்லது. அமைதியாக நம்ம வேலையை மட்டும் பார்த்துட்டு பிஸ்னஸை பார்த்துட்டு அமைதியாக இருந்தால் ரொம்ப நல்லது. ஸோ பி எ லிசனர், குயிக் செல்ஃப் இன்ட்ரோ, பில்ட் கான்வர்சேஷன், ஃபாலோ அப் 25%. இதை பண்ணோன்னா நல்லாயிருக்கும். எங்கெங்கெல்லாம் பண்ண முடியும், இன் பர்சன் டைரெக்டாக மீட் பண்ணும்போது எங்கெங்கெல்லாம் நெட்வொர்க் பண்ணலாம். ட்ராவலில் இப்போ நானும் கமாலுதீன் சாரும் வந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 6 hours ஆஃப் ட்ராவலில் we have understood better. So I know him, he knows me. 100% from today the relationship is started and definitely we will be helping each other. ஏதோ ஒரு இடத்துல நம்ம ரெஃபர் பண்ணுவோம். இந்த மாதிரி ட்ராவலில் கிடைக்கிற வாய்ப்பை அழகாக பயன்படுத்தி நிறைய பேரோட நெட்வொர்க் பண்ணுங்கள். ரெண்டாவது ட்ரேட் எக்ஸிபிஷன். இப்போ சென்னை ட்ரேட் சென்டர் மாதிரி இடத்துக்கு போகிறோம், இல்லை எங்கே உங்கள் ஊரில் ஒரு ட்ரேட் எக்ஸிபிஷன் நடக்குதுனாலும் அங்கே போய் குவாலிட்டியாக ஒரு 10 பேரை பார்த்து மீட் பண்ணிங்கன்னா அது ஒரு இடம். இன்னொன்று வந்து ஒர்க் ஷாப்ஸ். இப்போ இங்கே வந்திருக்கோம், படித்த நேரத்தை தவிர மீதி இருக்கக்கூடிய கிருஷ்ணராஜன் சொல்லி அனுப்பிச்சார்ல, பழகும்போது வெளியில் போய் இப்போ லஞ்சில் கூட பேசுங்கன்னு 2 பேரை பிக் பண்ணி அவங்களோட ஒரு குவாலிட்டியாக கனெக்ஷன்ஸ் பண்ண முடியும்னா ஒர்க் ஷாப்ஸ் இட்ஸ் த பெஸ்ட் பர்சன். ஏன்னா எல்லோரும் இங்கே கற்றுக்க வந்திருக்கோம். ஸோ அப்போ சொல்கிற லாங்குவேஜ் புரியும். நம்ம வி ஆர் நாட் இன் தேட்டர், நம்ம தேட்டரில் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு வரல, யூ கம் ஃபார் அ ஃபோக்கஸ்டு சப்ஜெக்ட். ஸோ இங்கே இருக்கவங்களை கனெக்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஆகும். கடைசியாக பிஸ்னஸ் மீட்டிங், ஸ்பெசிஃபிக்காக போகிறீங்களா பிஸ்னஸ் மீட்டிங்க்கு, உங்கள் துறை சார்ந்து போகிறது, ஜுவல்லரி அசோசியேஷன் மீட்டிங், ஒரு ட்ரேட் அசோசியேஷன் மீட்டிங் போகும்போது அது யூ கேன் கால் இட் அஸ் பிஸ்னஸ் மீட்டிங். இந்த 4 இடத்துல குயிக்காக கனெக்ட் ஆகும். உங்களால் வந்து அவங்கள அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போக முடியும். ஆன்லைன், இன்றைக்கி ஆன்லைன் ப்ரெசன்ஸ் இல்லாமல் இனிமேல் நமக்கு ஃப்யூச்சர் இல்லை அப்படிங்கிறத பல பேர் பல இடத்துல சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதுதான் முற்றிலும் உண்மை. நம்ம வந்து இன்ஸ்டாகிராம் எதுக்கு யூஸ் பண்ணணும், ஃபேஸ்புக் எதுக்கு யூஸ் பண்ணணும், லிங்க்டின் எதுக்கு யூஸ் பண்ணணும் தெரிஞ்சால் போதும், ஜெயிச்சிருவோம். ஃபேஸ்புக்கு நம்மளுடைய ப்ரெசன்ஸு இருக்குதுன்னு காமிக்கிறதுக்கு தான் இன்றைக்கி யூஸ் ஆகும். அதை தாண்டி அதில் ஒன்றுமே கிடையாது. இன்ஸ்டாகிராம் இஃப் யூ ஆர் இன் ரீட்டைல் 100% இன்ஸ்டாகிராமில் இருந்து நீங்கள் அதில் சக்ஸஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய 30% பிஸ்னஸ் ஸ்ட்ரைட்டாகவே நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிடும். ப்ரொவைடட் இன்ஸ்டாகிராமை எப்படி யூஸ் பண்ணணுங்கிற ப்ரொசீஜரை தெரிஞ்சுக்கோங்க. லிங்க்டின்ல வந்து நல்ல கார்ப்பரேட் கனெக்ட்ஸு வித் பிஸ்னஸ் டெஃபினட்டாக கன்வர்ஷன் நடக்கும். இந்த 3மே யாரெல்லாம் இது வரைக்கும் இல்லையோ, நான் வந்து பழைய ஆள், நான் வந்து போகிற ஜென்ரேஷன் ஆள் அப்படிங்கிற அந்த தாட்டில் பின்னோக்கி போகாமல் நம்ம எக்ஸ்பீரியன்ஸோடு இன்றைக்கி இன்ஸ்டாகிராமில் வந்தால் நிறைய கண்டென்ட் கொடுக்க முடியும்னு பாசிட்டிவாக யோசிங்க. நான் வந்து எனக்கு தெரியாது, எனக்கு பேச, நீங்கள் யதார்த்தமாக என்ன பேசுகிறீங்களோ அதுதான் கண்டென்ட்டு. இன்றைக்கி பில்டப்பே வேண்டியதில்லை. எனக்கு என்ன தெரியுமோ அதை பேசினா அதுதான் கண்டென்ட்டுங்க. அதுதான் இன்றைக்கி சக்ஸஸ் ஆகிட்டுருக்கு. நீங்கள் எந்த ட்ரேடில் இருந்தாலும் பரவாயில்ல. இன்றைக்கி நிறைய பெண்கள் பார்த்தீங்கன்னா பொட்டிக் ஆரம்பித்து ஒன்றும் இல்லை, அந்த சாரியை எடுத்து அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. வியூவர்ஷிப் அதிகமாகுது, என்கொயரி வருது. வீட்டில் உட்காந்துட்டு வித்தவுட் எனி பெயின் பீப்புள் ஆர் டூயிங் எக்ஸ்ட்ரீம்லி வெல். கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் ஜுவல்லரி ஐட்டம்ஸ் ஆட் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் கிச்சன் ஐட்டம்ஸ் ஆட் பண்ணுறாங்க. இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு நம்பர் ஆஃப் விமன் என்டர்ப்ரனர்ஸ் எம்பவர் ஆனதே இன்ஸ்டாகிராம்னால தான். அதனால் நீங்கள் பெண்கள் வந்து நல்ல ஒரு தடவை கைத்தட்டிக்க உங்களுக்காக. பிகாஸ் இன்றைக்கி இந்த கம்யூனிட்டி பில்ட் ஆனதே இன்ஸ்டாகிராம்னால தான். அதையே ரிவர்ஸில் யூஸ் பண்ணுறது எப்படின்னா, காலையில் ப்ரஷ் பண்ணுறது, அப்புறம் மேக்கப் போடுறது, இதெல்லாம் தயவு செய்து போட்டுற வேண்டாம் அதில், விச் இஸ் நாட் நீடட் ஃபார் அஸ். லிங்க்டின் வந்து ப்ரொஃபஷனல் ஃபோரம், அதில் நீங்கள் இதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது.
கார்ப்பரேட் ப்ரொஃபஷனல்ஸ் இருப்பாங்க, அழகாக கார்ப்பரேட் கனெக்ட் எடுத்து லைஃப்பில் ஜெயிச்சிடலாம். இந்த ஆன்லைன் ப்ரெசன்ஸை மட்டும் இனிமேல் கொண்டு யாரும் இக்னோர் பண்ணிடாதீங்க. யங் ஏஜில் இருக்கவங்களுக்கு இது ஒரு அட்வான்டேஜ். யுவர் அந்த வே ஆஃப் லைஃப். இப்போ நாங்கள்லாம் புதுசாக கற்றுக்கிட்டு உள்ள வந்தோம். கோவிடுக்கு அப்புறம் வந்தவங்க நாங்கள்லாம், கோவிட் பேட்ச். ஸோ டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. நான் இது வரைக்கும் சொன்னது எல்லாமே வந்து காமனாக இருக்கக்கூடிய விஷயங்கள். இது வந்து ஸ்பெசிஃபிக்காக இருக்கிறது நீங்கள் தயவுசெய்து இதை தெரிஞ்சுக்காங்க. கனெக்ட் வித் எவ்ரி ஒன். நம்ம என்ன சொல்லுவோன்னா, பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்த்து பழகிட்டு இருப்போம். சொல்லுவான்ல, உன்னை சுற்றி ஒரு பாசிட்டிவாக 5 பேரை வச்சுக்காங்கன்னு. அப்படியெல்லாம் அவன் வரவே மாட்டான் லைஃப்பில். நீங்கள் தர்மட்டி வாங்கினா தான் அவன் பாசிட்டிவாக நெகட்டிவாக தெரியும். ஒரு 4 பேர்கிட்ட போய் என்ன செம வாங்கிட்டு ஏமாந்து போனால் தான் அவன் நெகட்டிவ்னே தெரியும். ஸோ 10 பேர் இருந்தால் 10 பேர்கிட்டையும் பழகுங்க. உங்கள் எண்ணத்துக்கு தகுந்த மாதிரி வந்து அமைவான். என்ன நீங்கள் நெகட்டிவாக இருந்துட்டு வரவன்லாம் பாசிட்டிவாக வரணும்னா அது அப்படியே வரவே வராது. ஃபஸ்ட்டு உங்கள் எண்ணத்தை கரெக்ட் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் எல்லார்கிட்டையும் பழகுங்க. உங்களுக்கு எது செட் ஆகுதோ அவன் வந்து உங்களுக்கு சேருவான். ஸோ கனெக்ட் வித் எவ்ரி ஒன். அதில் பார்ஷியாலிட்டியே வேண்டாம். ரெண்டாவது, பி எ கிவர் ஃபஸ்ட். யாரையாவது பார்க்கும்போது ஃபஸ்ட்டு நம்ம என்ன கொடுக்கலாங்கிறத யோசிங்க. என்ன எடுத்துகிட்டு வரலான்னு போனீங்கன்னா, ஐ எம் சேயிங் இட்ஸ் அ டிசப்பாயின்மெண்ட். போய் உட்காரும்போதே எனக்கு இங்கே இருந்து என்ன கிடைக்கும், கிடைக்கவே கிடைக்காது. அப்படியெல்லாம் கிடைச்சிருந்தா இன்றைக்கி பிஸ்னஸ் பண்ணுற அத்தனை பேரும் கோடீஸ்வரன். தேர் இஸ் நோ கேரண்டி இன் பிஸ்னஸ் தட் இட் வில் பிகம் அ சக்ஸஸ்ஃபுல் ஒன். ஸோ அதனால் பி எ கிவர் ஃபஸ்ட். போய் யாருக்கு என்ன பண்ண முடியும், ஒரு கனெக்ட் எனக்கு தெரியும், நான் கனெக்ட் பண்ணட்டுமான்னு பண்ணுங்கள். அவர் இ பிகம்ஸ் ஆப்ளிகேட்டட் டு யூ. நிச்சயமாக அவர் உங்களுக்கு எதாவது திருப்பி பண்ணியே தருவார். ஸ்பெண்ட் குவாலிட்டி டைம். இது ரொம்ப முக்கியம். யாரையா போய் பார்க்க உட்காந்துட்டு அங்கே போய் ரீல்ஸ் பார்ப்போம் நம்ம தான் முதல்ல. ஒரு இடத்துக்கு போய் உட்காந்துட்டு அவன் ஆஃபீஸில் உட்காந்து நம்ம மொபைல் எடுத்து பார்த்தோன்னா அடித்து விரட்டிடுவாங்க. இன்றைக்கெல்லாம் செம கடுப்பாகிறவங்க. யாருக்கும் அவ்வளோலாம் டைம் இல்லை. ஸோ அந்த ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் மொபைல் எடுக்கலன்னா அவரும் எடுக்க மாட்டார். அந்த 10 நிமிஷம் ஐ டு ஐ கான்டாக்டில் என்ன சொல்ல வரணுமோ சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மொபைல் எடுத்துக்கலாம். பி ஜென்யூன். பி ஜென்யூன் ரொம்ப முக்கியங்க. இப்போ இன்றைக்கி வந்து 30% ஆஃப் த பீப்புள் பார்த்தீங்கன்னா யூடியூப்பை திறந்தோன்னா பில்டப் தான். பில்டப்னால் நீங்கள் வந்து அவன் செய்கிறதுக்கும் அவன் செயலுக்கும் சம்மந்தமே இருக்காது. அதை பார்த்து நம்ம ஏமாற வேண்டியதில்லை. எவன் ஒருத்தர் ஜென்யூனாக இருக்கானோ, அவனுக்கு என்ன தெரியுமோ. உதாரணத்துக்குங்க, நான் போய் மேடையில் பேச போகும்போது நான் வந்து எனர்ஜைஸ் பண்ணுறேன்ட்டு வா அப்படின்னு கத்துனேன்னு வைங்களேன், எனக்கு அது செட்டே ஆகாது. எனக்கு என்ன தெரியுமோ அதான் பேச முடியும். அப்போ உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை வந்து கரெக்டாக போய் சொன்னீங்கன்னா மக்கள் அப்படியே ஏற்றுக்குவாங்க. ஹார்ட்லேருந்து பேசுகிற மாதிரி எடுத்துக்குவாங்க. ஜென்யூனாக இருந்தால் போதும். டூஸ் முக்கியம் இல்லை, டூஸை விட ரொம்ப முக்கியம் டோன்ஸு. எக்ஸ்பெக்ட் இன்ஸ்டன்ட் ரிசல்ட்ஸ். இது பண்ணுவோம், உடனடியாக வரணும். உடனடியாக டிசப்பாயின்மெண்ட்டு கிடையவே கிடையாது. நான் வந்து இந்த ட்ரைனிங் தொழிலில் இருக்கேன். ஒரு பர்டிகுலர் யூனிவர்சிட்டிக்கு 10 வருஷமாக நான் போயிட்டுருக்கேங்க. எனக்கு ஆர்டரே கிடைக்கல. 10 வருஷங்கிறது லைஃப்பில் ஒரு பெரிய இது. சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய யூனிவர்சிட்டி. டெமோ கேட்பாங்க, நான் டெமோ கொடுப்பேன், ரிஜெக்டடுமா, திருப்பியும் போவோம், திருப்பியும் பண்ணுவோம், திருப்பி 10 வருஷமாக. 11ஆவது வருஷம் எனக்கு ஆர்டர் கிடச்சிது. நான் முடிவே பண்ணிட்டேன், ஆர்டர் எடுக்காமல் போகிறதில்ல. வெக்கம், மானம், சூடு, சொரணை எதுவுமே இல்லை, நான் கண்டிப்பாக ஆர்டர் எடுத்தே தீருவேன்னு. 11th இயர் எடுத்தோம். இன்றைக்கி வரைக்கும் அதான் ஹையஸ்ட் பில்லிங். ஸோ அதனால் டு நாட் எக்ஸ்பெக்ட் இன்ஸ்டன்ட் ரிசல்ட்ஸ். வரவே வராது பிஸ்னஸில். டோன்ட் பி டிஸ்கரேஜ் பை ரிஜெக்ஷன்ஸ். நிறைய பேர் நம்மளை வந்து அசிங்கப்படுத்துவான், பிஸ்னஸில் வந்து உன்னால் முடியாதும்மா. பட் அதை மோட்டிவேஷனாக எடுத்துக்காங்க. அதுக்கு போய் நம்ம வந்து டயலாக் விட்டு தமிழ் படத்தில் வர மாதிரி எதுவுமே பண்ணிட வேண்டாம். அது அவசியம் இல்லாத ஒன்று. எனர்ஜி தான் வேஸ்ட் ஆகும். நான் முன்னாடி ஜெயிச்சுக்காக அதெல்லாம் கூட சொல்ல வேண்டியதில்லை. ஜெயிச்சுட்டு பேசாமல் அமைதியாக இருந்துக்கும், அவ்வளோதான். அது ரிஜெக்ஷன்ஸ் தேவையில்லை. டோன்ட் ஓவர் டூ. எந்த ஓவர் டூயிங் வேலையும் பண்ணிடாதீங்க. டோன்ட் டாமினேட் எனி ஒன். டாமினேஷனில் நான் சொன்ன மாதிரி அப்போ ரிலீஜியஸ் சென்டிமெண்ட்ஸ் பேசுகிறது, பொலிட்டிக்கலாக பேசுகிறது, அதெல்லாம் ஒரு என்டர்ப்ரனருக்கு தேவையில்லாத வேலை. இல்லை அப்படின்னா இந்த ஷர்ட்டை கோட்டை கழட்டிட்டு நீங்கள் கதை சட்டை போட்டு ஃபுல் டைம் பாலிடிக்ஸ் போயிடலாம். தப்பே கிடையாதுங்க. அதுவும் ஒரு ப்ரொஃபஷன் தான். பாலிடிக்ஸ் இஸ் அ ப்ரொஃபஷன். இது ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். அந்த இடத்துல தான் சண்டை வரும். ஸோ இதெல்லாம் என்னுடைய கனெக்ஷன்ஸுங்க. நான் வந்து என்னுடைய தொழில் சார்ந்து இருக்கக்கூடிய இத்தனை பேர் கூட நான் ட்ராவல் பண்ணுறேன். இந்த பிக்சரை ஏன் கடைசியில் போட்டான்னு நீங்கள் யோசிக்கலாம். இவன் என்னடா நெட்வொர்க்கிங் பற்றி இவ்வளோ தூரம் பேசிகிட்டு இருக்கானே, இவனுக்கு என்ன தெரியும் அப்படின்னு. என்னுடைய தொழில் சார்ந்து இவங்க எல்லாரும் கூடயும் நான் வேர்ல்டு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணியிருக்கேன். என்னுடைய மெயின் பிஸ்னஸ் வந்து செலிப்ரிட்டி மேனேஜ்மெண்ட். இப்போ கிருஷ்ணவரதராஜன் ஒரு ஸ்பீக்கர் அப்படின்னா அவரை ஒரு கார்ப்பரேட்டுக்கு கூட்டிகிட்டு போய் எப்படி யூஸ் பண்ணுறதுன்ட்டு இருக்கக்கூடிய தமிழ் பேச்சாளர்கள் எல்லாரும் கூடயும் இது வரைக்கும் தமிழ்நாட்டில் 1500 ஈவெண்ட் பண்ண ஒரே ஆள் நான் தான் சொல்லலாம். அக்ராஸ் த குளோப்னா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தமிழ் சங்கங்களுக்கும் நம்ம தமிழ் பேச்சாளர்கள் அழைச்சிட்டு போய் பண்ணிகிட்ருக்கோம். ஜூலை 1லேருந்து இன்டர்நேஷ்னலாக நிறைய இங்கிலீஷ் ஸ்பீக்கர்ஸோடையும் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சு. இதுதான் என்னுடைய நெட்வொர்க். இதை வந்து பிஸ்னஸுக்கு யூஸ் பண்ணுறோம். பர்சனலாக ஒன்றுமே கிடையாது. இவங்க கூட பர்சனலாக எனக்கு எந்த வேலையும் கிடையாது. ஸோ இட் இஸ் பியூர்லி பிஸ்னஸ்.
இப்போது நிறைய பேச்சாளர்கள் எங்களுக்கு தேவைப்படுறாங்க. அப்படிங்கிறதுனால இப்போ ஸ்பீக் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ்னு சொல்லி ஒரு 1 month கோர்ஸ் ரன் பண்ணுறோம். இது எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று தொடர்புறது தான். இப்போ நானும் இவரெல்லாம் ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரே துறையில் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்பீக்கர் தேவைப்படுறாங்க. ஒவ்வொரு கான்ஃபரன்ஸுக்கும் நமக்கு ஸ்பீக்கர் தேவைப்படுவாங்க. புதுசாக நமக்கு தெரிஞ்சு டிவியில் வரக்கூடிய பிரபலமாக இருக்க ஒரு 10 பேரை தான் ரிப்பீட்டடாக நாங்கள் யூஸ் பண்ணுறோம். இந்த ஜென்ரேஷனுக்கு யூடியூப் இருக்குது, இன்ஸ்டாகிராம் இருக்குது, இன்ஃப்ளூயன்சர்ஸ் நிறைய வந்துட்டாங்க. அவங்கள உருவாக்குற ஒரு வேலையை நாங்கள் ஒரு 1 month கோர்ஸாக டிசைன் பண்ணி ஸ்பீக் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறோம். யாருக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் லீடர்ஸ். நான் வந்து ஒரு உதாரணம் சொல்ல முடியும். ரீசெண்டாக ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்ணியிருந்தார். ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்டர்கிட்ட அவரை கூப்பிட்டு போனேன். டெக்னிக்கலாக நல்லா தெரியும், ப்ரெசன்டேஷன் தெரியல. எண்ட் ஆஃப் தி ப்ராஜெக்டில் அவர் சொன்னார், அவர் ப்ரெசன்டேஷனாலேயே அவரால் இன்வெஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. நான் முதல்ல அவர்கிட்ட சொன்னது வந்து யாரையாவது ஆள் வச்சு ப்ரெசென்ட் பண்ணுங்கன்னு. இல்லை நான் என் ப்ராடக்ட்டை நான் தான் பண்ணுவேன்ட்டு அவர் ஆக்சுவலாக நல்லா பண்ண முடியல. ஸோ அவர் மாதிரி பொட்டன்ஷியலாக இருக்க ஆட்கள் பிஸ்னஸ் லீடர்ஸ்க்கு வந்து பேச முடியாது சில நேரத்தில். நீங்கள் தான் பிராண்ட் அம்பாசிடர். உங்களோட இதில் நீங்கள் நல்லா பேச ஆரம்பிக்கணும். எங்கே முடியுதோ அங்கே கற்றுக்கங்க. பிஸ்னஸ் லீடர் ஷுட் ஆல்வேஸ் லேர்ன். கார்ப்பரேட் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் நேச்சுரலாக தேவைப்படும். பொலிட்டிக்கல் ஆஸ்பிரன்ஸ் இன்றைக்கி வந்து நிறைய வந்துட்டாங்க. புதுசாக பாலிடிக்ஸ்னோட இதே மாறுது. ஃபோரம் லீடர்ஸ், நம்ம ஒரு பிஎன்ஏல இருக்கேன், நான் வந்து ரோட்டரியில் இருக்கேன், நான் லைன்ஸில் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் தலைமைத்துவத்துக்கு வரணும்னா நல்லா பேசி தான் ஆகணும். ஸோ வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க. Q&A. ஃபைனலி தேங்க்யூ ஸோ மச். நான் வந்து ஆன் டைம் முடிக்கணுங்கிறனால கொஞ்சம் ரஷ் பண்ணிட்டேன். பர்சனலாக, ப்ரொஃபஷ்னலாக, சோஷியலாக நெட்வொர்க்கிங் மூலயமா நிறைய பெனிஃபிட் அடைஞ்சவங்கிற முறையில் இது ஒரு அத்தாரிட்டியோடு சொல்கிறேன். பர்சனலாக நிறைய நாலேஜ் கெயின் பண்ணியிருக்கேன். ட்ராவலிங் வித் லாட் ஆஃப் செலிப்ரிட்டிஸ். 2 விஷயத்தை நான் அவங்ககிட்ட இருந்து கற்றுக்கிட்டு இருந்திருக்கேன். ஒன்று டைம் மேனேஜ்மெண்ட்டு, இன்னொன்று கமிட்மெண்ட்டு. இது வந்து பெரிய பிஸ்னஸ் லீடர்ஸ் எல்லாரும் ட்ராவல் பண்ணதில்லை. ப்ரொஃபஷ்னலாக கோவிட் பீரியடில் ஜஸ்ட்டு தப்பிச்சதுக்கு காரணம் நெட்வொர்க்கிங் தான். என்றைக்கோ ஒரு நாள் ஒருத்தர் லேப்டாப் வாங்கிட்டு போனார். கரெக்டாக கோவிட் March 16, 2020 அனௌன்ஸ் பண்ணுற அன்றைக்கி எனக்கு ஒரு 2000 மிஷின் ஆர்டர் வந்துச்சு. பிகாஸ் காக்னிசன்ட் வந்து வாஸ் நாட் ப்ரிப்பேர்ட் டு சென்ட் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அனுப்புறதுக்கு அவங்க லேப்டாப் வாங்கிக்கல. ஒரு ரெஃபரன்ஸு, அந்த கான்டாக்டு, அதிலிருந்து என்டையர் கோவிட் பீரியடும் பணம் பிரச்சனை இல்லாமல் தப்பிக்கிறதுக்கு நெட்வொர்க்கு தான் காரணமாக இருந்தது. 2500 லேப்டாப் ஆர்டர் கொடுத்தாங்க அந்த ஒரு 3 மாதத்தில். சோஷியலாக பார்த்திங்கன்னா இந்த கோவிட் காலத்தில் கிட்டத்தட்ட உலக தமிழ் சங்கத்தில் இருக்கவங்க அத்தனை பேரும் சேர்ந்து டோக்கியோ தமிழ் சங்கம்னு ஒன்று இருந்தது. அவங்க வந்து 1 கோடி ரூபா ஒர்த் ஆஃப் மெட்டீரியல் என்னுடைய ரோட்டரி கிளப் மூலிமா சென்னையில் இருக்கக்கூடிய கிங்ஸ் இன்ஸ்டியூட்டுக்கு ஆக்சிஜன் கான்சன்ட்ரேட்டர் உட்பட நிறைய உபகரணங்களை சப்போர்ட் பண்ணாங்க. இது அத்தனையும் நடந்ததில் 1 பைசா கூட என்னோட பைசா கிடையாது. இட் இஸ் ஒன்லி த்ரூ நெட்வொர்க்கிங். ஸோ மை ஹம்பிள் ரெக்வெஸ்ட் டு ஆண்டர்ப்ரனர்ஸ், 70% இஸ் யுவர் ப்ராடக்ட், 30% இஸ் யுவர் நெட்வொர்க்கிங். அந்த நெட்வொர்க்கிங்கை வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக பாருங்கள். இது லயபிலிட்டி கிடையாது. சண்டே மத்தியானம் 3 மணிக்கு ஒருத்தன் கூப்பிட்டான்னா தயவுசெய்து போய் மீட் பண்ணுங்கள். மண்டே மார்னிங் 5 மணிக்கு கூப்பிட்டானா போய் மீட் பண்ணுங்கள். மீதி நேரத்தில் ரெஸ்ட் எடுங்க. ஸோ நெட்வொர்க்கிங் பிளேஸ் எ வெரி க்ரூஷியல் ரோல் இன் எவ்ரிபடிஸ் லைஃப். நானும் கிருஷ்ண வரதராஜனோ கமலதீன் சாரோ நெட்வொர்க்கிங் மூலிமா தான் கனெக்டடு. ஸோ ஐ திங்க் யூ ஆல் ஹேவ் அ ஒண்டர்ஃபுல் ஃபியூச்சர் அண்ட் ஐ சின்சியர்லி ப்ரே காட் ஃபார் ஃபார்ச்சூன் ஃபார் எவ்ரி ஒன். தேங்க்யூ ஸோ மச். நம்ம நிறைய நேரங்களில் இன்னொருத்தரோட தொடர்பு கொள்வோம். ஆனால் அதுக்குள்ளே இவ்வளோ விஷயம் இருக்குது. ஒருத்தர்கிட்ட விசிட்டிங் கார்டு கொடுக்குறதுல இவ்வளோ விஷயம் இருக்குது. இந்த விசிட்டிங் கார்டு கொடுக்கும்போது கிவராக இருக்கணும், ரிசீவராக இருக்கக்கூடாதுங்கிறதுலேருந்து நம்ம அவ்வளோ விஷயத்தை லேர்ன் பண்ணியிருக்கோம்ல. ஸோ ஒண்டர்ஃபுல் லேர்னிங். அந்த லேர்னிங் கொடுத்த சாருக்கு ஐ திங்க் இந்த இப்போ நீங்கள் கொடுத்த கிளாப் பார்த்தாதுன்னு நினைக்கிறேன். அதனால் இன்னும் கொஞ்சம் எனர்ஜியாக ஒரு கிளாப். ஸோ சாருக்கு நினைவு பரிசு வழங்குவதற்காக மினிஸ்டர் வைட் டீமிலிருந்து அவங்களை மேடைக்கு அழைக்கிறேன்.